புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதியில் இருதரப்புக்கிடையே ஏற்பட்ட மோதலில் வீடு தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையில் நிகழ்விடத்தில் வட்டாட்சியர் பார்வையிட்டு சேதங்கள் குறித்து கணக்கெடுத்து வருகிறார். விவரங்களோடு செய்தியாளர் முத்து பழம்பதி இணைகிறார். முத்து பழம்பதி, இந்த வன்முறையில 14 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்ப அந்த மோதல்னால எவ்வளவு வீடுகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன? வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் தற்போது களத்தில் இருக்காங்க. சேத விவரங்கள் இன்றே கணக்கிடப்படுமா? அவர்களுக்கு என்ன நிவாரணம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துட்டு வருது? பாலசுப்ரமணியன், இந்த மோதல் விவகாரத்தை பொறுத்தவரையில் முதல்ல வடகாடு கிராமத்தில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சியில் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் ஈடுபட்டு வர்றாங்க. அவங்க ஏற்கனவே காவல்துறையினர் குறிப்பிட்டுட்டாங்க, இது ஒரு மது போதையில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாகத்தான் இந்த மோதல் ஏற்பட்டிருக்கு. சிறிய லெவலில் ஏற்பட்ட மோதல் பின்பு கைகலப்பாக மாறி ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டது என்பதுதான் காவல்துறையினரோட விளக்கமாக இருக்கு. இருந்த போதிலும் அந்த கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. மேலும் இரு பிரிவின மக்களிடையே அமைதிப்படுத்தும் சூழலையும் ஈடுபட்டிருக்காங்க. நடந்த சம்பவங்கள் குறித்து ஏற்கனவே சட்ட ரீதியாக வழக்கு பதிவு பண்ணி 20 பேர் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதுல வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழும் 15 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அதை 13 பேரை கைது பண்ணிட்டாங்க. அதே போல கொலை முயற்சி வழக்கிலையும் 5 பேர் மீது வழக்கு பதிவு செஞ்சு ஒருவரை கைது பண்ணியிருக்காங்க. 4 பேர் மருத்துவமனையில் இருப்பதால அவங்களை கைது பண்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ ஒருபுறம் அமைதியை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதோடு அடுத்ததாக இந்த நம்ம நிற்கக்கூடிய பகுதி பட்டியலின சமூக மக்கள் வசிக்கும் பகுதி. இந்த பகுதியில் மக்கள் வீடுகள் ஒரு 3 வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. அதே போல ஒரு வீடு தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கு. அந்த காட்சிகள் கூட ஒளிப்பதிவாளர் உதயகுமார் காமிக்கிறாரு. இப்ப இந்த பகுதிகளையும் ஆலங்குடி வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ், அதே போல டிஎஸ்பி முத்துராஜா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செஞ்சாங்க. இந்த பகுதி மக்களிடம் என்ன மாதிரியான பிரச்சனை ஏற்பட்டது, என்ன பாதிப்பை சந்திச்சிருக்கீங்க என்பது குறித்து விளக்கமாக கேட்டாங்க. இந்த மக்கள் நடந்த விவரங்களை எடுத்து கூறினாங்க. அதே போல பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். அது இல்லாமல் எங்களோட உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றும் இந்த பகுதி மக்கள் வட்டாட்சியர் எடுத்து கூறினாங்க. அவங்களோட கோரிக்கைகளை ஏற்ற வட்டாட்சியர் வில்லியம் மோசஸ் இது குறித்து ஒரு புகார் அளிக்குமாறு தெரிவிச்சாங்க. நீங்க காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட மக்கள் புகார் தெரிவிப்பதாகவும் கூறியிருக்காங்க. இதன் பின்பு உயர் அதிகாரிகளிடம் பேசி இந்த நடந்த விவரங்களை அறிக்கையாக சமர்ப்பித்து அரசுக்கும் அளித்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வில்லியம் மோசஸ் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல போலீசார் தரப்பிலையுமே இங்க அமைதி நிலைநாட்டும் முயற்சியில தான் போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பட்டியலின சமூக வசிக்கும் பகுதியில் மட்டுமே ஒரு 100க்கும் மேற்பட்ட போலீசார் தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. மேலும் அசம்பாவிதங்கள் ஏதும் ஏற்படாமல் தடுக்கணும், இந்த மக்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை இரு தரப்பு மக்களுமே இரு தரப்புகளை சேர்ந்த 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 6 பெண்கள் உட்பட 20 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்க மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. ஒட்டுமொத்தமாக அமைதியை நிலைநாட்டும் முயற்சியில தான் காவல்துறையினர் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. சட்ட ரீதியிலான நடவடிக்கையும் மேற்கொண்டு வர்றாங்க. மேலும் இப்போ இந்த பகுதிகளில் வெளிநபர்கள் யாரும் உள்ளே வராமல் தடுக்கும் முயற்சியிலையும் காவல்துறை ஈடுபட்டு வர்றாங்க. இப்போ இங்க இந்த பகுதியில் பேரிகார்டு அமைத்து வெளிநபர்கள் யாரும் இந்த பகுதியில் வராமல் இருக்கவும், அதே போல இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளையும் அதிகாரிகளும் அரசும் ஈடுபட்டு வர்றாங்க. பாலசுப்ரமணியன், வடகாடு பகுதியில் அமைதியான சூழல் நிலவுது அப்படிங்கிறது சற்று ஆறுதலாக இருந்தாலும் இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறையும் உறுதியளித்திருக்கிறது. களத்திலிருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முத்து பழம்பதி.